ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் PALLIYUTHU. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ப்ரெட்டை வச்சு எப்படி வெஜ்ஜில் சாண்ட்விச் பண்ணுறது. நார்மலாக வந்து ஆம்லெட்டில் செய்வாங்க, ப்ரெட் ஆம்லெட் அந்த மாதிரி. பட் நம்ம வந்து சாண்ட்விச் வந்து வெஜிடேரியன் சாண்ட்விச், அதுவும் சீஸ் யூஸ் பண்ணி எப்படி சூப்பராக செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சாண்ட்விச்சுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக நல்லா பொடியாக கட் பண்ணி அதை அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரே ஒரு சின்ன தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் போட்டால் குட்டி தக்காளி மட்டும் எடுத்துக்கோங்க போதும். பெரிய தக்காளி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரே ஒரு சின்ன தக்காளி, அதையும் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் சீஸ் வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த சீஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இந்த சாட் மசாலா, சீஸ் இதெல்லாம் வந்து உங்கள் விருப்பம் தான். நீங்கள் வந்து வெறும் வெங்காயம் தக்காளி வச்சு கூட நீங்கள் இந்த சாண்ட்விச் பண்ணலாம். இதெல்லாம் போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும், அதுக்காக தான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுதான் நம்ம உள்ளே வைக்க போகிற ஸ்டஃபிங். இது நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு சைடு வச்சுக்கோங்க. இப்போது நாம் ப்ரெட் எடுத்துக்கலாம். இப்போது இன்றைக்கி நாம் எடுத்துருக்கிறது கோதுமை ப்ரெட்டு. நீங்கள் வந்து நார்மல் மைதா ப்ரெட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் விஷ் தான். இப்போது 2 பீஸ் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பீஸில் நம்ம வெண்ணெயை வந்து நம்ம லைட்டாக தடவிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேலே வந்து இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஒரு லேயர் நீங்கள் வச்சுருங்க. இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட்டில் நீங்கள் டொமேட்டோ சாஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை அப்ளை பண்ணிக்கோங்க. இதெல்லாமே வந்து டேஸ்ட்டை வந்து என்ரிச் பண்ணி கொடுக்கறக்காக தான். இது உங்களுடைய விஷ் தான். நீங்கள் இன்னொன்றுலையும் வந்து நீங்கள் பட்டரை அப்ளை பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லை 2லேயுமே சாஸ் அப்ளை பண்ணலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பீஸும் நீங்கள் ஒவ்வொரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், அப்ளை பண்ணியாச்சு. நம்ம நடுவில் அந்த ஸ்டஃபிங்ஸை வச்சுட்டு இது 2யும் நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஸ்டஃபிங்ஸ் வச்சாச்சு. நான் அது மேலேயே இன்னும் கொஞ்சம் சீஸ் போடுறேன். இதெல்லாமே வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணுன்னா போடலாம், இல்லைன்னா நீங்கள் விட்டுறலாம். இதுக்கு பதிலாக தேங்காயை வந்து லைட்டாக துருவிட்டு கூட நீங்கள் அதை நெய்யில் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு கூட நீங்கள் அதை கூட சேர்த்தலாம். அது ஒரு விதமான டேஸ்ட்டில் இருக்கும். இல்லை டைரெக்டாக வெறும் தேங்காய் பூ மட்டும் கூட நீங்கள் சேர்த்தலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போது 2 ப்ரெட்டையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்தது அடுப்பில் நான் ஒரு தவா வச்சுருக்கேன். இப்போ அதில் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு லைட்டாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது வந்து பட்டர் தான் ஆட் பண்ணணுமா அப்படின்னா நெய் இருந்துச்சுனாலும் நீங்கள் நெய் ஆட் பண்ணலாம். இல்லை எண்ணெயில் தான் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் எண்ணெயிலையும் நீங்கள் டோஸ்ட் பண்ணலாம். எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் என்ரிச் பண்ணி கொடுக்கும், அதுக்காக நம்ம பண்ணுறோம். இப்போது பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா அதை வச்சுட்டு நல்லா வந்து தோசை கரண்டியில் நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. அப்போ தான் வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய சாண்ட்விச் வந்து 2 சைடு ப்ரெட்லேயும் உங்களுக்கு வந்து கோட் ஆகி உள்ளே இருக்கக்கூடிய அந்த சீஸ் லைட்டாக மெல்ட் ஆகி உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஒரு நல்ல ஒரு சாண்ட்விச் வந்து சூப்பராக கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு பிரிஞ்சு உதிர்ந்துட்டு வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நம்ம கொடுக்கறது. நீங்கள் இதில் வந்து சீஸுக்கு பதிலாக உருளைக்கிழங்கு கூட சேர்த்து ஸ்டஃபிங்ஸ் மாதிரி ரெடி பண்ணலாம். எல்லாமே உங்களுடைய ஐடியாஸ் தான். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுக்கலாம். இப்போது திருப்பினதுக்கப்புறமா மேலே மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடுக்காக நல்லா 2 சைடு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் வர மாதிரி அடுப்பை மீடியமாக வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹையில் வச்சு நீங்கள் டோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரெட்டு வந்து மேலே மட்டும் கருகி போயிடும், உள்ளுக்குள்ளே நல்லா வெந்திருக்காது. ஸோ நீங்கள் மீடியமாக வச்சுட்டு நீங்கள் நல்லா ப்ரெஷர் கொடுத்து அமுத்தி விட்டு நீங்கள் வந்து டோஸ்ட் பண்ண உள்ளே இருக்கக்கூடிய சீஸும் உங்களுக்கு மெல்ட் ஆகி சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ப்ரெட் சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ வந்து இதை வந்து கிராஸாக டயக்னலாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதான். இது கூட டொமேட்டோ கெச்சப் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சுவையாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஃபுட் மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சசிகலா தினேஷ்.